Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தன்விக்கு மட்டும் பேன் கேக் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் ஒரு 1 வீக்காகவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆஃப்டர் லஞ்சுக்கு இன்றைக்கி தன்விக்காக முருங்கைக்கீரை தான் நேற்றுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பருப்பு போட்டு அதை வேக வச்சு சாம்பார் வைக்க வேண்டியது தான். தென் குக்கரில் பருப்பு போட்டு கீரையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள், சீரகம் இதெல்லாமே போட்டு சேர்த்து வேக வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்காக இன்னொரு பேனில் கொஞ்சமாக கடலை எண்ணெய், அது கூட கடுகு, கொஞ்சமாக தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே வேக வச்சுருக்க பருப்பும் கீரையும் சேர்த்து தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிக்க வச்சு மேஷ் பண்ணியிருக்க சாப்பாடு கூட சேர்த்து கொஞ்சமாக நெய் ஊற்றி சர்வ் பண்ண அவ்வளோதான், கீரை ரைஸ் ரெடி. ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தங்கச்சி வந்து எங்களுக்காக ஐஸ் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடி மேலே சும்மா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். சரியான வெயில். இப்போ சம்மர் சீசன்றனால சப்போட்டா மரத்தில் நிறைய சப்போட்டா பழம் காய்ச்சிருந்துச்சி. இது வந்து காயாக தான் இருக்கும். நம்ம வந்து எடுத்துகிட்டு அரிசி ட்ரம்மில் போட்டு வச்சா தான் நல்லா பழுக்கும். நார்மலாக மார்க்கெட்டில் வாங்குகிற சப்போட்டா பழத்தை விட இந்த சப்போட்டா பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தேன் சப்போட்டா சொல்லுவாங்களா, ஸோ அந்த பழம் தான் அது. இந்த பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.